வராய்க்கான உகந்த நாள், வராய்க்கான ஒரு நாள் வேணும் இல்லையா? அப்ப அது என்ன நாள் வேணும்? அவளுக்காக விரதம் இருந்து அவளை முழுப்பால் அவள் பாதம் சரணகதி ஆயிருங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆதி மாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தாக்கா வராகி அன்னைக்கு தான் நான் சொல்லுவேன். தெய்வத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் வராகியை பொறுத்த வரைக்கும் இந்த தீட்டு இந்த இதெல்லாம் இந்த சம்பிரதாயம்லாம் தூக்கி ஓரம் போட்டாங்க. தேவையே கிடையாது. சில பேர் வந்து என்னன்னா 24 மணி நேரத்துல கணவன் மனைவி விஷயம், 3 நாள்ல அவங்க பிரிந்த மனைவி வந்துருவாங்க, இல்ல ஒரு நாள்ல செய்வினை கோளாறு, இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம். இதை கேட்கறவனுக்கு நமக்கு அறிவு வேணும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா வாராகி சித்தர் இருக்காரு. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுறது மட்டும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். சந்தோஷம் சார். உங்களை பார்த்ததும் எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா இது வாராகியம்மனை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறதுனால, இப்போ ராமருக்கு ராமநவம்பு இருக்கு, கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு, முருகருக்கு தைப்பூசம் இருக்கு. வாராகியம்மனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான டே இயர்லியா இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. நம்ம பஞ்சமி தினங்களை நம்ம வழிபடுறோம், இருந்தாலும் வாராகி அம்மாக்கு ஏன் இல்லை ஒரு ஸ்பெஷலான ஒரு டே? இது யாருமே கேட்காத கேள்வி. இப்போ எல்லாருக்கும் என்னன்னா வந்து அப்போ இப்போ கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு, ராமருக்கு ராம ஜெயந்தி இருக்கு, இது மாதிரி சிவன் இருக்கு சிவன் ராத்திரி, சிவராத்திரி கொண்டாடுறோம், விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கு, இப்படி ஒவ்வொன்றும் தைப்பூசம், முருகருக்கு தைப்பூசம் இருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் இருக்கும்போது அப்போ வராய்க்கு ஏன் இல்லை அப்படிங்கிறது சரியான கேள்விதான். அப்போ வராய்ங்கிறவங்க இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இடையில் புகுத்தப்பட்ட தெய்வமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ மற்றவங்க சொல்ற அந்த வரலாறுக்கும் என்னோட வரலாறுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். இப்போ என்னன்னா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, முதல்ல நான் அப்படிங்கிறதுக்கும் என்னைங்கிறதுக்கு நான் என்னை பொதுவாக வந்து வராகியத்தை நான் அடையாளப்படுத்துறது, அதை இங்கே புரிதல் வேண்டும். இப்போ இங்க வந்து வராகியை வந்து நான் கனெக்ட் பண்ற விதங்கிறது வேற. அதாவது ஆதி மாந்தர் ஒரு தெய்வத்தை யார் தெய்வமா வணங்கினா அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க கூட வாழ்ந்த, அவங்க கூட இணக்கமா இருந்த காட்டு விலங்கினங்களை தான் ஏன் இன்னைக்கும் பொங்கலுக்கு காளை மாட்டை வந்து அவ்வளோ தூரம் சிறப்பா இன்னைக்கு இந்த இவங்க அந்த பீட்டா இவங்கெல்லாம் வந்து நம்ம 1000 இது சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம கல்ச்சரை அழிக்கிறதுக்கு இவனுங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப். இப்போ அதாவது நம்ம தமிழ் மாந்தர் மாதிரி, தமிழ் குடி மாதிரி ஒரு விலங்கினங்களை பாதுகாத்தது, அதுக்கு மரியாதை செலுத்துது இங்க உலகத்துல எவனாவது இருக்கானு ஒருத்தரை காட்ட முடியுமா? யாரையாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கிடையாது. காளை மாட்டை வதைக்கிறான், அதை பண்றான, காளை மாட்டை குழந்தைய விட அதிக கவனம் யாருக்கு காட்டுவாங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் அந்த காளை மாட்டுங்களுக்கு. இப்போ தன்னோட அந்த காளை மாட்டை தான் நந்தி வழிபாட்டாகவும், இப்போ குரங்க வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயராக இது பண்ணிட்டு இருக்கோம். அது போக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய இப்போ கணபதி, இப்போ யார் நம்ம கணபதி என்ன இது பண்றோம், நம்ம விநாயகரை வந்து கணபதி இப்போ வெளியில இருந்து இங்க கொண்டு வரவங்க ஒரு சில விஷயத்த கனெக்ட் பண்றக்காண்டி அதுக்கு ஒரு சில உருவங்களும் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க தமிழ் குடியோட ஆதி தெய்வம் யாரு அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு குறிஞ்சி நிலத்தின் அதிபதி சேயோன் முருகன், அடுத்தது கொற்றவை, இங்க மாயம். இவங்க தான் நம்ம இந்த நிலத்துக்கான அதி தேவதைகள். இப்போ சரி, இந்த வராகின்னா அப்போ வராகிக்கு ஏன் இங்க அவங்களுக்கான நாளோ அவங்களுக்கானது இப்போ பஞ்சமியில எல்லாரும் சொல்லிட்டு போகலாம், பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், அவங்களுக்கான சிறப்பான நாள் என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்கணும். இங்க நான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றது, ஆதி மாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தாக்கா வராகி அன்னைக்கு தான் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, இப்போ வராகின்னு யாரு? காற்று பண்டிகை தான் வராகி. தன்னோட உணவு தேவைக்காக நிலத்தை புரண்டி போட்டு, தன்னோட தன்னத்தால புரண்டி போட்டு அதோட உணவு தேவைகளை தீர்த்து கொள்ளுது. அதுல இருக்க உணவுகளை எடுத்து ஒண்ணு அதுல திணை விதைச்சு தான் ஆதி மாந்தர் முதல்ல என்ன விதைச்சான், அந்த பயிர் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சான், திணை தான். திணை விதைச்சு பயிர் சாகுபடி பண்ணதான். அதுல இருந்து தான் அவனுக்கு இந்த உழவு தொழிலுங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது. அதுல இருந்து தான் இங்க வருது. ஏதாவது ஒரு விஷயம் இன்ஸ்பிரேஷன் இருந்தா தானே அவன் வருவான். அப்ப எல்லா தெய்வத்துக்கும் கத்தி கபடா சுத்தியல் அது இதுன்னு எத்தனையோ வச்சிருக்காங்க. நான் இது வந்து ஒரு இதுக்காக சொல்லலாம். ஆனா வராகிக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு வேல் இல்லை, அருவாய் இல்லை, வேற எந்த ஒரு இதுவும் இல்லை? அந்த அந்த அம்மாவோட ஆயுதம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு நம்ம இதையும் நம்ம சேர்த்திருக்கலாம். அவங்களுக்கு ஏற்கலப்பையும் உலக்கையும் மட்டும்தான் அந்த அம்மாவோட பிரதான ஆயுதமா இருக்கும். ஏன் இப்ப இது யாராவது இது பண்ணிருக்காங்க? இப்போ அப்போ நான் சொல்ற அந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், விளக்கணும். என்ன அப்படின்னாக்கா,
ஆதிமாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வம் யாரு? உழவு தொழிலை இங்க நமக்கு இங்க அவங்களுக்கு கொடுத்த கையில கொடுத்தது யாருன்னா, இந்த வராகியானவள் கேளல் அண்ணி தான். அப்ப அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆமா ஏன் மத்த தெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ இங்க நெறைய அ ஆயுதங்கள் கையில இருக்கும். இவங்களுக்கு மட்டும் ஏர்கலப்பையும், அந்த உலக்கையும் மட்டும் தான் இருக்கும். ஏர்கலப்பைங்கிறது அது அந்த நிலத்தை உழுவதற்காகவும், உலக்கைங்கிறது நம்ம போல தானியங்கள்லாம் அத நமக்கு நம்மளோட தேவைக்காக மாரி பயன்படுத்துறதுக்காக அதுக்கு பயன்படுது. அதனால தான் ஏற்கலப்பை உலக்கையும் அவங்களுக்கு பிரதான அந்த ஆ ஆயுதமா இருக்கு. சரி ஓகே. இப்ப இவங்களுக்கான அந்த நாட்களுக்கு வருவோம். இப்போ எல்லாருக்கும் எல்லா மாதங்கள் இருக்கு. இப்போ ஆ நம்ம இவங்கள பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிராமப்புறங்கள்ல விதை நெல் விதைக்கிறது, இந்த அறுவடைக்கு அவங்க முதல்ல அந்த விவசாயம் பண்றதுக்கு அவங்க எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஆனி, ஆடி காலகட்டங்கள்ல தான் அவங்க அவங்க ஆரம்பிக்கும். அதுக்குண்டான இத பண்ணுவாங்க. சாகுபடி பண்ணுவாங்க. இப்ப ஏன் இவங்களுக்கு இவங்க கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன். இது எல்லாரும் யாரும் இப்போ சொல்லாத ஒரு விஷயம். இந்த நாள் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கணும். இப்ப இதுவரைக்கும் நம்ம அந்த வராகி மந்திராலயத்துக்கு, கொற்றவை மந்திராலயத்துக்கு நம்ம பல விஷயங்கள நான் இது பண்ணியிருக்கேன். நான் அப்போ ஆ அவங்களுக்கு நான் எனக்கு ஒரு விஷயத்த செஞ்சு கொடுன்னா, என்னோட வாழ்க்கையில அதாவது வராகிய உபாசனை பண்றவங்களோ, இல்ல வராகிய தாய ஏத்துக்கிட்டவங்களோ, அ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம போய் நின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. ம். அது தேவையும் கிடையாது. ஒரு தாய்க்கு தெரியும். தன்னோட குழந்தைக்கு என்ன தேவை, நிச்சயம். என்ன குடுக்கணும் அப்படிங்கிறது அது அந்த தாய்க்கு தெரியும். அதனால வந்து நீங்க போயிட்டு எனக்கு இந்த கடன் தீரணும், எனக்கு இந்த பணத்த குடுங்க, இல்ல எனக்கு இந்த சொத்து பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க உங்க கடமைய செய்யுங்க. உங்களுக்கு உண்டானத அவங்க செய்வாங்க. இப்ப அதுபோல நான் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஆனி, ஆடி காலகட்டத்தில அவங்களுக்காக ஒரு 48 நாள் மெனக்கெட்டு நான் விரதம் இருந்து, எனக்கு இத செஞ்சு குடும்மா, இத பண்ணும்மா, இல்ல அவங்களுக்காக ஒரு தவக்கோலமா இருக்கிறது. இது என்னோட இயல்பு. இப்போ இது இந்த ஸ்ரீ வராகி தேவிக்காக, அவங்க அந்த பக்தர்களுக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல. ம். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. எனக்கு நான் சொந்த ஒரு வீடு இல்ல. சொந்த வீடு இல்ல. நான் என்ன உங்களோடது இப்ப பையன் படிக்க மாட்டேங்கிறான், இல்ல பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இன்னும் அதாவது ஆகப்பெரிய அதாவது நீங்க ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்க தூக்கிட்டு இங்க வரவே வேண்டாம். எனக்கு இது முடியல, என் வாழ்க்கையில இதுதான் பெரிய பிரச்சனை. இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. அ அந்த பிரச்சனைக்கு சரி ஒரு விடிவு காலம் வேணும் இல்லையா? இப்போ ஒரு 48 நாள் 48 நாள் விரதங்கிறது, நீங்க மத்த தெய்வத்துக்கு எப்படி இருக்கீங்களோ இருங்க. இது பெண்களா இருந்தாலும் என்ன நெனைப்பாங்க அப்படின்னாக்கா, 48 நாள்ல ஒரு ஆண் இருக்க முடியும். ஒரு பெண்ணால் இந்த மாதவிடாய் காலத்துல எப்படி இருக்க முடியும்? தெய்வத்த பொறுத்தவரைக்கும், அதுவும் வராகிய பொறுத்தவரைக்கும், இந்த தீட்டு, இந்த இந்த இதெல்லாம் இந்த சம்பிரதாயம்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க. நமக்கு அருமை, இது அருமை. தேவையே கிடையாது. நம்ம மனது தூய்மையா இருக்கா? அவ்வளோதான். நமக்கு நமக்கு இது வேண்டாம், செய்ய வேண்டாம்ன்னு மனசு சொன்னா நம்ம செய்ய வேண்டாம். நம்மளோட புத்தி என்ன சொல்லுதோ அத மட்டும் நீங்க செய்யுங்க. அந்த காலகட்டத்தில விளக்கேத்தலாம், சாமி கும்பிடலாம், கண்டிப்பா கும்பிடலாம். அதெல்லாம் அத பத்தி ஒண்ணும் இல்ல. நமக்கு தேவை நம்ம தெய்வத்துக்கு நம்ம உண்மையா இருக்கோம். அவ்வளோதான். ஆத்மாத்மா சரணாகதி ஆயிட்டாக்க நமக்கு என்ன தேவையோ அவங்க பார்த்துக்குவாங்க. நிச்சயம். இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஆ இப்ப வராயிக்கான உகந்த நாள். வராயிக்கான ஒரு நாள் வேணும் இல்லையா? அப்ப அது என்ன நாள் வரும்னா, ஆவணி 1ஆம் தேதி. ம். நீங்க ஆவணி 1ஆம் தேதினா, அதாவது ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாசத்துல மாசம். தான் வரும். அந்த நாட்கள் வந்து கரெக்ட்டா நீங்க இங்கிலீஷ் டேட்டுக்கு கரெக்ட்டா வராது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 17த் இல்லன்னா 18த் இந்த டேட் காலகட்டத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆவணி 1ங்கிறது வரும். ஆவணி 1ஆம் தேதி, அதாவது நம்ம வராகி அன்னைக்கான ஒரு உகந்த நாள். ஆ இப்ப நீங்க சொல்ற மாரி அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உதிர்த்த நாள் கூட வச்சுக்கலாம். எப்படின்னாலும் நம்ம நீங்க இது ஒரு கொண்டாடுற நாளா? கொண்டாட்டத்துக்கான வராகிக்கு கொண்டாட்டத்துக்கான உற்சவத்துக்கான நாள் எதுன்னு பார்த்தாக்கா, ஆவணி 1 இதுதான். இப்போ இந்த காலகட்டத்தில இதுல இருந்து நான் 48 நாள் அது சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஆடி மாச காலகட்டங்கள்ல நீங்க அந்த ஒரு 48 நாள் நீங்க உங்களோட அதாவது ஆணிலருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அந்த டேட்ட நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 48 நாள் உங்களுக்காக ஒரு வேண்டுதல வச்சுட்டு, அதாவது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இல்ல நான் செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பத்த இப்படி நாசக்கேடு பண்ணிட்டாங்க. தொழில் முன்னேற்றம். எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் சரி, உங்களால தீர்க்க முடியல, மலை போல பிரச்சனை இருக்கு. எனக்கு அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா, இந்த 48 நாள் உங்களோட கோரிக்கைய வச்சு, அதாவது ஆவணி 1ஆம் தேதி அந்த அம்மாவுக்கான மிக முக்கிய நாள். சரிங்களா? இந்த நாள்ல நீங்க இந்த 48 நாள் உங்களுக்கு அந்த விரதத்த கடைபிடிச்சு, அந்த அம்மாவுக்காக நீங்க விரதம் இருந்து இப்போ ஒரு சிலர் என்ன நெனைப்பாங்கன்னா, இப்போ சாமி இப்ப நான் சாமி 11 நாள் கும்பிட சொன்னாவே என்ன நெனைப்பேன்னா, பையனுக்கு சிக்கன் சாப்பிடுவான்.
இல்லை வீட்டில் அவர் சிக்கன் அசைவம் சாப்பிடுவாரு, சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு உண்டானது நீ பண்ணி கொடுங்க. அவங்கள வந்து அதுக்காக நீங்கள் இருக்கிறதுக்காக அவங்கள பட்டினி போடுங்க, இல்லை அவங்கள தண்டிங்கன்னு நான் எதுவும் சொல்லலை. அருமை, அருமை. அவங்களுக்கு உண்டான விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த அம்மா கிட்ட சரணாகதி ஆயிருங்க. அவ்வளோதான். ஒரு 48 நாள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது பண்ணிட்டு இந்த ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல தகவல். அந்த நீங்கள் ஆவணி மாதத்துல நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரியே நடந்தே தீரும். இதில் வராக சித்தரா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நீங்கள் இந்த சரி இந்த 48 நாள் நான் விரதம் இருந்துட்டு அந்த ஆவணி 1ஆம் தேதி நான் எங்கே எதை நோக்கி வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் மறுபடி நம்ம அடுத்த இதில் எங்கே வரணும் அப்படிங்கிறது இந்த மாதம், அதாவது இந்த மாதம் முடியட்டுமே. அதாவது இந்த மாந்திரீகத்தால பலரும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால் தீரவே முடியல. இல்லை எனக்கு எங்கே போயும் பரிகாரம் செய்து பலன்னு சொல்கிறவங்களுக்கு மார்ச் மாதம் ஒரு விடிவு காலத்தை கொடுப்போம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி இருக்கு, பருவதமலை இருக்கு. நாங்க அங்க போய் வழிபடுறோம். தைப்பூசம்னா அறுபடை வீடுகள் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, அங்க போவோம். வராகி அம்மனுக்குன்னு ஒரு ஒரு இப்போ எல்லாரும் ஊர்ல ஃபேமிலியா போறக்கு ஒரு இடம் இருக்கா? அந்த ஆவணி 1 நான் குறிப்பிடுறேன்னா, அங்க அந்த டேட்டுக்கான ஒரு சித்தனோட வாழ்க்கையும் வரலாறும் அது கூட அடங்கி இருக்கு. அது அந்த அம்மாவோட உள்ளடக்கமும் அதுல இருக்கு. அதனால தான் அந்த டேட்ட சொல்றேன். நீங்க இந்த காலகட்டத்துல அந்த 48 நாள் அவளுக்காக விரதம் இருந்து, அவள முழுப்பால் அவள் பாதம் சரணாகதி ஆயிருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். வராகி குமரம் எத பத்தியும் பயப்பட வேண்டாம். தூக்கி வீசி போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா. இப்போ வாராகி அம்மன் பக்தர்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தி வந்து இன்னும் கொஞ்ச இது நாள்ல யாருமே சொல்லல இல்லையா? இது எஸ். யாருமே நான் இன்னும் எத்தனையோ சேனல் நான் போய் பேசியிருக்கேன். இத பத்தி பேசல. இன்னைக்கு அது பேசணும்னு ஒரு இது இருக்கு. நான் இத பொதுவா நம்ம வெளியில இது பண்ணிக்கிட்டது இல்ல. சரி இன்னைக்கு நம்ம இந்த வராகி டிவி மூலியமா பக்தர்களுக்கு கொண்டு சேர்ப்போம். இந்த நாள்ல ஒரு விஷயத்த 48 நாள் அந்த அம்மா காலடியில சரணாகதி ஆயிருங்க. யார் நினைச்சாலும் உங்கள வீழ்த்த முடியாது. உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துல தான் இருக்கும். அடுத்த வருஷம் நம்ம இத பத்தி இன்னும் சிறப்பா பேசுவோம். கண்டிப்பா சார். ம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சார் இப்ப நீங்க அருமையா சொன்னீங்க. இந்த விரத முறை இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு நாள நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது எங்க ஆரம்பிச்சு, எங்க முடிக்கலான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அத பத்தி பேசலாமா? இல்ல அதுதான் சொன்னேன். ஆவணி 1ஆம் தேதி நீங்க அதுக்கான அந்த அம்மாவுக்கான கொண்டாட்டத்துக்கான நாளா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆவணி 1 தான் அவளுக்கான அந்த பிரசித்தி பெற்ற நாள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் காலத்துக்கும் உண்டான நாள். ஏன் அப்படின்னா, அந்த உழவுத் தொழிலை சார்ந்ததா நான் அந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கும் ஒரு ஒரு சில சிறப்புகள் இருக்கு. அது ஒரு சில சித்தருக்கும் அந்த அம்மாவுக்குமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால அந்த விஷயத்த சொல்றேன். இப்போ இப்போ இத நீங்க சொல்லிட்டீங்க. சரி இந்த 48 நாளுக்கு நான் எப்படி என்ன மாரியான வழிபாட்ட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, சாமானியனா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நான் சொல்றது தெய்வத்துக்கு படையல் போட்டு தலவாழைலாம் வச்சு, அவல் பொரிக்கடலை வச்சு, அத்தனையும் அள்ளி வச்சு நீங்க வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ஒரு குவளை தண்ணீர் வைத்தாலும், ஒரு குவளை தண்ணீர் வைத்தாலும், அது உள்ளன்போடு வைத்தா அது மட்டும் போதும். இது மட்டும் பண்ணாவே போதும்ன்னு சொல்றவன் நானு. எனக்கு நான் பால் குடுக்கணும், மோர் வைக்கணும், படையல்ல மாதுளை வைக்கணும். அந்த இது எதுவுமே தேவையில்ல. உங்களோட உள்ளன்போட இப்போ சரி ஒரு குடிசையில இருக்கவன் அவனால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு ஒரு கிளாஸ் நீ தண்ணி வை. ஒரு கிளாஸ் குவளை அந்த ஃபோட்டோ முன்னாடி நீ வச்சுரு. இல்லையா ஒரு விளக்கேத்தி அவனா நெனச்சு சில பேர் ஃபோட்டோ கூட வாங்கணும்னா, ஒரு விளக்கேத்திட்டு அந்த இடத்துல நீ வராங்கன்னு நெனச்சு அவனுக்கான ஒரு நெய்வேத்தியமா நீ அத வச்சுரு. இது போதும். சரி மத்தவங்க எனக்கு நான் சிறப்பா பண்ணணும். எனக்கு நான் அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க ஒரு முதல் நாள் நீங்க ஆரம்பிக்கும்போது, அந்த நாள் ஆரம்பிக்கும்போது, ஒரு தலவாழை இலையில வெத்தலை பாக்கு நீங்க அவல் பொரி கடலை வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் நான் தவிர்த்துறது. தேங்காய், பழம். இது கூட நம்ம சொல்லியிருக்கோம் வந்து வராய்க்கான என்ன உணவு. இங்க பலருக்கும் வந்து நான் மாதுளை வைக்கிறேன், அந்த கிழங்கு வைக்கிறேன் அப்படின்னு. நீங்க என்ன வேணாலும் வைங்க. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் சொல்றது ஒரு நாட்டுக்கோழி முட்டை. ம். அது கூட மக்காச்சோளம். மக்காச்சோளம். மக்காச்சோளம் இந்த ஊதரி மக்காச்சோளம் இருக்குல்ல, இந்த மக்காச்சோளத்து கூட கொஞ்சம் தேன் கலந்து நீங்க அந்த படையல்ல நீங்க வச்சிருங்க. அது போக என்னன்னா, பானகம் ஒரு கிளாஸ். இது 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 போதும். இதுக்கு மேலலாம் பெருசா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதே இல்ல. இத மட்டும் நீங்க வச்சுட்டு, முதல் நாள்ல நீங்க ஆரம்பிக்கும்போது இது பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சா நீங்க தினமும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அத இது பண்ணுங்க. அப்படி இல்லையா, இது மொத நாள் ஆரம்பிங்க. இடையில அந்த அமாவாசை, பௌர்ணமி வரும்போது இன்னமும் சிறப்பா உங்களுக்கு என்ன தோணுதோ, இந்த நான் சொன்னது இது மட்டும் போதும். ஒரு கைப்பிடி மக்காச்சோளம், அது கூட கொஞ்சம் தேன் கலந்து வச்சாலும் போதும். இது ஒரு சிறப்பான பலன் தரும். கூட அந்த பலருக்கும் எனக்கு வீட்ல நல்ல காரியங்கள் நடக்கணும், நல்லது நடக்கணும், கொஞ்சம் வீடு சுபிட்சமா இருக்கணும்பாங்க. என்ன சொன்னா, சுத்தமான தேன் கிடைச்சதுன்னா, ம். தேனை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க.
சரி, நீங்க அதை வச்சுட்டீங்கன்னா போதும். நீங்க இதை வச்சு யாராவது குறையா இருக்காங்கன்னு சொல்லுங்க. கிடையவே கிடையாது. இதை வச்சுட்டு நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த அம்மாவுக்கு உண்டான என்கிட்ட உட்காந்து அம்மா எனக்கு கடன் தீரல, இந்த இப்போ ஒருத்தன் வந்து சண்டை போட போறான், இல்லை எனக்கு அந்த சொத்து பிரச்சனையா கிடைக்குது, இதெல்லாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ ஆத்மார்த்தமா அங்கே சரணாகதி ஆயிருங்க. நீங்க உங்களுக்கு தேவை உங்களோட இதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பார்த்துப்பாங்க. இதுல என்னன்னா, இப்போ சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டாப்புல. எங்க ஒரு அம்மாட்ட பார்த்தாப்லயாம்மா, அந்த அம்மா சொன்னுச்சாம்மா, "நீங்க ஒரு 12 நாள் சாமி கும்பிடுங்க, இப்படி பண்ணுங்க, 48 நாள் இத பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது கும்பிட சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான். சரி, ஓகே. 48 நாள் கழிச்சுட்டு யார கூப்பிட்டுருக்கணும்? யார் சொன்னாங்களோ அந்த அம்மா கூப்பிட்டுருங்க. அவரு நேத்து என்ன கூப்பிட்டு, "அது எப்படிங்க? 48 நாள் நான் சாமி கும்பிட்டேன். எதுவுமே நடக்கல" அப்படின்னு. "என்னையா நடக்கல? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னேன். "இல்ல, நான் 48 நாள் வராகிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நான் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் நடக்கல." நான் சொன்னேன், இதுங்கள இந்த சந்தானம் சொல்ற மாரி இது சரியாகாத ஒரு சில பைத்தியம் இருக்கு இல்லையா? அந்த மாரி கேரக்டர்ல நீ டெய்லி உட்கார்ந்து நீ எனக்கு இன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு டேட், இன்னைக்கு எதுவும் நடக்கல. நாளைக்கு இப்படி 9 மணி உட்கார்ந்து ஆயிடுச்சு வந்துருவாங்களா? இப்படி பார்க்கிறவனுக்கு என்ன நடக்கும்? உன்னோட கடமையை நீ செஞ்சுட்டு இரு. உன்னோட வேலையை உன்னோட என்ன ஏதோ அதை சார்ந்து நீ துறை சார்ந்து உன்னோட உழைப்பை நீ போடு. இங்க உட்கார்ந்துட்டு நான் சொல்லிட்டேன், எனக்கு நான் சாமி கும்பிடுறேன், விளக்கேத்துனாக்கா எனக்கு 48 நாள் உனக்கு நல்லது நடக்கும்னா. இங்க பல பேரோட மனநிலை இப்படிதான் இருக்கு. நம்ம விளக்கேத்திட்டு நம்ம சாமி கும்பிட்டாக்கா, நான் வேற ஏதாவது உங்களுக்கு பண்ண சொல்றேன்னா, இல்ல இந்த கோயிலுக்கு போ, இல்ல அந்த கோயிலுக்கு போ, இல்ல இங்க போயிட்டு வா அப்படின்னு நான் ஏதாவது சொல்றேன்னா, உன்னோட வீட்டுல ஒரு 1/2 மணி நேரம் விளக்கேத்திட்டு, பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்திட்டு, உன்னோட பூஜை அறையில நீ உட்காருன்னு தான் சொல்றேன். வேற நீ இங்கிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு வா, இங்கிருந்து காசி போ, ராமேஸ்வரம் போன்னு யாருக்காவது ஏதாவது சொல்லியிருக்கேன். இல்ல. வராய கும்பிடு, வாழ்க்கையில மாற்றம். நான் இங்க பலமுறை நான் என்ன சொல்லுவேன்னா அப்படின்னு பார்த்தாக்கா, இங்க யாரோட வாழ்க்கையும் மாற்றுறதுக்கு நான் வரல. ம். இங்க யாரோட வாழ்க்கையும் மாற்றுறதுக்கு நான் வரல. வாழ்க்கையில மாற்றத்தை குடுக்குறது என்னோட ஒரு முயற்சி. அவ்வளவுதான். பலரோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கணும். அது எனக்கு என் அன்னை வராகி விதிச்சது. அந்த கட்டளையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். யாரோட வாழ்க்கையும் இங்க மா ம அவங்கள மாற்றி அமைக்கிறதுக்கு நான் இங்க அவங்களோட வாழ்க்கையில மாறுதல குடுக்குறதுக்கு, மாற்றத்தை குடுக்குறதுக்கு நான் ஒரு ஒரு டூலா தான் நான் இருக்கேன். நான் அதுக்கு உண்டான விஷயத்த நான் குடுக்குறேன். அத பயன்படுத்திக்கிறவன், அது அவங்களோட அ தனி இது. அதுக்கு மேல இல்ல, நான் இப்படித்தான் போவேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னா, அது யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சிலர என்னதான் சொன்னாலும் மாத்த முடியும். அவங்களுக்கு ஏதாவது விதண்டாவாதமா ஏதாவது நான் பேசியிருக்கணும். தலைகீழா தான் ஏதாவது குதிப்பேன் பண்ணா அப்படின்னு. அப்புறம் கோவிச்சுட்டுப்பா. அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு காலையில ஒருத்தர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய தொடர்பு கொண்டவரு. காலைல எனக்கு ஒரு 5 மணிக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. நான் இப்ப கூட அவர்ட்ட வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, "ஐயா, உங்களுக்கு எந்த காலத்திலயும் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை." இப்போ நீங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு சாத்வீகமா பேசணும். அப்பனா நான் என்ன நான் ஷேக்ஸ்பியரா? இல்ல நான் புத்தனா? யாருக்கு எந்த முறையில சொல்லணுமோ, அந்த முறையில தான் சொல்ல முடியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனைவியோட பிரச்சனை எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருக்கு. இத தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வழிமுறை பண்ணி குடுங்கன்னா, அப்ப அதுக்கு உண்டான எல்லா வழிமுறையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவர் என்னன்னா, உலகம் ஃபுல்லா சுத்தி வர்றது. யார் ரூ. 500 வேலை செய்வாங்க, ரூ. 1000 வேலை செய்வாங்க. இப்படி எல்லாம் எது சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃபர்? எல்லாத்துக்கிட்டயும் போயி இந்த ஆஃபர செக் பண்ணிட்டு, கடைசியில இன்னைக்கு காலைல மறுபடி என் மனைவி நானும் 2 வாரமா பிரிஞ்சிருக்கோம். இப்ப வந்து டைவர்ஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? எப்பவோ இது பண்ணுங்க. சரி, நான் இத்தன முறை சொல்றேன். இல்ல ஒரு கடவுள் வழிபாட்டுல இரு. இந்த மாரி பண்ணு. இத பண்ணா சரியாயிரும். இல்ல இப்படி இந்த முறையில நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் பண்றேன். இதெல்லாம் எதுவுமே கேட்கறதில்ல. எல்லாம் காலம் தாழ்த்திட்டு நமக்கு என்ன நெனைக்கிறாங்க? இன்னைக்கு சாமி கும்பிட்டா, நாளைக்கு நம்மளோட காரியம் நடந்துரும். குயிக்கான நாளான்னைக்கு ரிசல்ட் நம்மளோட கிடைக்கணும். நமக்கு நடந்துரணும். இப்படிங்கிற மனநிலை எவனுக்கும் நடக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு நாளைக்கு சாமி கும்பிட்டு, இந்த சில பேர் வந்து என்னன்னா, 24 மணி நேரத்துல கணவன் மனைவி விஷயம். 3 நாள்ல அவங்க பிரிந்த மனைவி வந்துருவாங்க. இல்ல 1 நாள்ல செய்வினை கோளாறு தீந்துரும். இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம். இத கட்டுக்கதை. கேட்கிறவனுக்கு நமக்கு அறிவு வேணும். ம். இத கேட்கிறவனுக்கு நமக்கு அறிவு வேணும். நம்ம அதுக்கப்புறம் போயிட்டான். அவன் பொய்யி, இவன் பொய்யி, மாந்திரீகம் பொய், ஜோதிடம் பொய், அது பொய்ன்னா நமக்கு கேட்கிறவனுக்கு எங்க போச்சு? முன்னேவாவது படிக்கல. இன்னைக்கு எல்லாருமே படிச்சிருக்கான். யார் படிக்காதவன் இருக்கான்? ஒரு விஷயத்த ஆராயணும்ல. அறிவுங்கிறது என்ன? ஒரு விஷயத்த ஆராயறதுக்கா? நம்ம அது பண்ணாம எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாம அத குறை சொல்லி, இத சாமிய குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? நான் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பல பேர் இதே இந்த சென்னையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. அந்த அம்மா குடிசை வீட்ல தான் இருக்குது. ஏன்னா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, "ஐயா, எனக்கு நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. 1 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்களுக்காக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். என்னால பிடிக்கும்." "ஏம்மா என்னாச்சு?" "நான் வராய கும்பிட ஆரம்பிச்சேன். வராய கும்பிட்றதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில எனக்கிட்ட அத கூப்பிட்டு இல்ல அவங்கனால எனக்கு ரூ. 10 ஆதாயமா? இல்ல என்னால அவங்களுக்கு"
நான் சொன்ன விஷயத்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன பண்ணியிருக்கு, அதோட வாழ்க்கையில வராகிய உள்ள என்டர் ஆயிருக்கு நமக்கு. அதாவது இருந்த எல்லா நகை நட்டு எல்லாத்தையும் வித்து ஒண்ணுமே இல்லாம குடிசை வீட்ல இருக்காங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்களேன். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, வராகி ஒரு ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்துச்சு. வழிபாடு விளக்கு கூட ஏத்த முடியல அந்த அம்மானால. இன்னைக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஐயா எல்லாம் எப்பவுமே ஒருத்தங்களுக்கு ஒரு இதுக்கு மேல ஒரு தேவை அதிகமாயிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஐயா என்னோட வாழ்க்கையில அதான் நான் இப்ப நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறதுல எனக்கு அதுல அந்த விருப்பமே இல்லாம போச்சு. நான் என்ன பண்ணணும்? பரவாயில்லம்மா அத உட்ரு ஒண்ணும் தப்பே கிடையாது. அதனால ஒண்ணும் ஆயிரப்போறது கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் உயிரோட சேர்த்து வாழ்வ அப்படின்னு. அப்புறம் சரி சரி. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அ நான் அன்னைக்கு கடன்ல இருந்தேன். நிற்கதியா நின்னேன். அந்த அம்மாவ இப்போ 1 வருஷமா கும்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நான் ஒரு மூக்குத்தியும் என்னால கம்மலும் வாங்கி எனக்கு நகைன்னு ஒண்ணு எனக்கு இந்த 1 வருஷ காலகட்டத்தில வந்துச்சு. அருமை. நான் அந்த தாலி கொடியில என்னோட மாங்கல்யம் அந்த தாலியோட இது. தாலி கொடின்னா தங்கச்சிய நினைச்சுக்கோன்னா, அந்த மஞ்ச கயிறுல ஒரு பொட்டு என்னால வாங்கி போடுற அளவுக்கு என்னைய அம்மா உட்கார வச்சிருக்கா. எனக்கு என் வாழ்க்கையில இவ்வளோ தவிர யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கைய மாத்தி அமைச்சிருக்கா. அ நிச்சயமா. எனக்கு போதும். நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னுச்சு. அப்புறம் வேற ஒரு கோரிக்கைய வச்சுச்சு. அப்ப சொன்னேன், அம்மா நீ நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. இங்க நீ ஒண்ணும் இல்லாத ஆளா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, யாருமே எவனுமே நான் நிம்மதியா இருக்கேன். இல்ல நான் நிம்மதிய தேடி போறேன். யார் என்ன சம்பாதிச்சு வச்சா, யாருக்கு நிம்மதிங்கிற ஒரு வார்த்தைய இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு முடியாத நிலைமையில தான் இருக்கோம். உன்கிட்ட நிம்மதி இருக்குன்னு உன் வாயால சொன்னா, நான் நிம்மதியா வாழ்றேங்கிற, குழந்தை குட்டிங்க எல்லாரும் நிம்மதியா வாழ்றோம், புருஷன் எல்லாரும் நிம்மதியா வாழ்றேங்கிற. இது எத்தன பேருக்கு கிடைக்கும்? நீ குடிசை வீட்ல இருந்தாலும், இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு நிம்மதியா வாழ்ற இல்லையா? பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது வீடு கட்டி போணுன்ட்டு, இப்ப அதுக்கு உண்டான வேலைய ஸ்டார்ட் பண்றதாங்க. சரி இத பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்க எல்லாருக்கும் என்னன்னா, அவசர கதியில நமக்கு ஏதாவது நடந்துறணும், நம்ம வந்துரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீ அவசரப்பட்டு இங்க வந்தீன்னா, உனக்கு எந்த காரியமும் நடக்காது. அத அது அதுக்கு வராயி இங்க ஆள் கிடையாது. ம். அத நீங்க தூக்கி வச்சுட்டு, நீ அடுத்த வேலைய நீ ட்ரெண்டிங் தெய்வத்த தேடி போயிருக்க. இங்க வந்தீன்னா, காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும். அது இருந்தா, நீ வாழ்க்கைக்கு உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அவ பார்த்துக்குவா. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சார். அருமையான தகவல் சொன்னீங்க. வாராகியம்மன் பக்தர்களுக்கும் நல்ல ஒரு இனிப்பான செய்திகள் சொன்னீங்க. இவ்வளவு தூரம் எங்களுக்காக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.